ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத் டிசைர் மியூசிக்ஸ் கோயம்புத்தூர் சூலூர். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ பதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுல் பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுல் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு சார் நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த பேக்கேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேக்கேஜில் பார்த்திங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் 12 இன்ச் சப்வூஃபரு வித் ஆம்ப் டிஜிட்டலில் நம்ம கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையரு. ஃப்ரெண்ட்ஸ் ஆம்போட ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஃபுல் அக்கர்லிக் பேனலில் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல் 2 V மீட்டர் கீழேருந்து மேலே போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா LED ஆன் ஆஃப்கான சுவிட்ச். இது டோட்டல் ஆன் ஆஃப்கான சுவிட்ச். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இம்ரானிக்ஸில் வர சின்ன டிஸ்பிளே கொண்ட ரிமோட் கிட்ட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் இம்ரானிக்ஸ் DSP கிட்ட தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா 4 கோல்டனில் பாட்டம் புஷ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான். அடுத்து இன்டீரியர் அப்படின்னு பார்க்கலாம். இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24/0/24 7 ஆம்பியர், அதே மாதிரி 24/0/24 7 ஆம்பியர். ஸோ இதில் டோட்டல் 14 ஆம்பியருக்கான டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா 10 ஆம்பியர் டயோடும் 10,050 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சப்வூஃபருக்காகவும் 10 ஆம்பியர் டயோடும் 10,050 வோல்ட் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட்டில் ஒரு 2 ஆம்பியர் SMPS யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இம்ரானிக் கிட்டுக்கு மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 சேனல் நம்மளுடைய 5198-1941 போட்ட பேர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பர் சேனலுக்கு உங்களுக்கு 70 வாட்ஸ் பக்கம் வரும். ஸோ அடுத்து சப்வூஃபர்னு எடுத்துட்டோம்னா ஒரு 4 டிரான்சிஸ்டரில் ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா வசந்தில் ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சக்தியில் ஒரு கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நான் கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ இது கொடுக்கும்போது என்னென்னா கெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இஸ்நாய்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்ததுனால நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இதுலேயே உங்களுக்கு வால்யூம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அப்படிட்டோம்னா யூடியில் ஒரு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இம்ரானிக்ஸ் கிட்டோட பாட்டம் போர்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஏன் ஸ்டீரியோ போர்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பைனியரில் 1202D4 அப்படிங்கிற மாடல் சப்வூஃபர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது சிங்கிள் மேக்னெட்டில் டியூவல் வாய்ஸ் காயில் வருது. ஸோ உங்களுக்கு 4 ohms + 4 ohms 2 4 ohmஸையும் நான் பேரலாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 2 டிரான்சிஸ்டருக்கு ஒரு 4 ohms, அடுத்தது 2 டிரான்சிஸ்டருக்கு ஒரு 4 ohms. ஸோ அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் 8 ohmஸாக கொடுக்காம. ஸோ 8 ohmஸாக கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்னா பேஸ் டெப்த் கம்மியாகும். 4 ohmஸாக 2 4 ohmஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேஸ் டெப்த் சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம நினைக்கிற பேஸ் உங்களுக்கு இதிலேயே எடுக்கலாம். அப்படிங்கும்போது நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டிரான்சிஸ்டர் 4 ohmஸ்க்கும் இன்னொரு 2 டிரான்சிஸ்டர் ஒரு 4 ohms காயிலுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ போர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சொன்ன மாதிரி பைனியரில் 4th ஆர்டர் பாக்ஸ் போட்டு நம்ம 1202D4 அப்படிங்கிற சப்வூஃபர் மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6 இன்ச்சில் கிராஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கொடுக்கக்கூடிய கிராஸ் பாக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் மேக் ஸ்பீக்கரும் டியூட்டரும் நம்ம போட்டு கொடுக்குறோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் மேக் தான். டியூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜிப்பில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பியூர் MDF பாக்ஸு. நம்ம ஆர்டர் சொல்லி ரெடி பண்ணுற பாக்ஸு. இந்த சப்வூஃபர் பாக்ஸ்னு பார்த்திங்கன்னா பியூர் MDF பாக்ஸ் தான். 12 இன்ச்சில் பைனியர் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 இன்ச் போட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபுல் பேக்கேஜ் பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 31,000 அந்த ரேஞ்ச் பக்கம் வரும் உங்களுக்கு. ஸோ 12 இன்ச் சப்வூஃபர் பைனியரில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில் ஸ்பீக்கர்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளே காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி தரலாம். ஸோ நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சூலூர் கலாங்கல். ஸோ நீங்கள் நேரில் கூட நம்ம ஆடியோ செக் பண்ணிட்டு கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஆம்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஆம்ப்ளிஃபையர் அடுத்தது டீட்டெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.